குடியாரங்க இப்போ செத்து சுண்ணாம்பு ஆயிடுவாங்க, சாராயத்தை தேடி போவாங்க. அப்படி தான் ஆகி போயிருங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு சாக வேண்டியதான். மசால் வடை மசால் வடை தாயா, அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. பொறியியல் சிக்கக்கூடிய எலி அப்படிங்கிறத நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அரசியல் பொறியில் இப்போது சிக்கிக் கொண்டு இருப்பது வேற யாருமே கிடையாது, திமுக தான். என்னடா சொல்ற? ஆமண்ணே. 3 நாட்கள்ல மக்கள் எல்லாரும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். மக்கள் எல்லாரும் ரொம்ப கடுப்பா இருக்காங்க இந்த அரசாங்கத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சும் இன்னைக்கு திமுகக்கு எதிராகவே வந்து விடிந்திருக்கிறது. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறலாம். 3 நாட்களில் மக்கள் எல்லோரும் பயங்கரமா அச்சத்தில் இருக்காங்க. யாருட்டடா போய் எடுத்துட்டு வந்தீங்க இந்த டேட்டாவை? This is an unwanted statement irrelevant to the current situation. 3 நாட்கள்ல உங்களுக்கு யாரோ தப்பான டேட்டாவை மறுபடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை தூக்கி ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. டாஸ்மாக் விஷயத்திலும் அப்படிதான். 717 டாஸ்மாக்கை மூட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே குடியாரங்க இப்போ செத்து சுண்ணாம்பு ஆயிடுவாங்க, சாராயத்தை தேடி போவாங்க. அப்படி தான் ஆகி போயிருங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு சாக வேண்டியதான். சாவு சாவும்ல செத்த பேர் சரக்கு கிடைக்காம அலைய வேண்டியிருக்குல்ல, சாராயம் குடிக்க அங்கே போக வேண்டியிருக்கு, எங்கேனாச்சும் போக வேண்டியிருக்கு. பஸ்ஸில் அடிபட்டுறான் கொண்டுறான் பல பஞ்சாயத்துகள். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எல்லா மக்களும் நல்லா வாழலாம். கஞ்சி நல்லா வர கஞ்சி சும்மா தூங்க முடியாது. வீட்டில் தண்ணியை போட்டாலும் தூங்க விடுறாங்கல்ல. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இன்னும் போத எந்த வேலையும் பார்க்க முடியல, 3 தூக்க முடியல. பொம்பளை தூக்கம், பொம்பளை ஆபரேஷன் பண்ண மல்லு கடிச்சு ஆக முடியல. முதல்ல கடை பிராந்தி கடை எடுக்க சொல்லுங்க, அதான் ரொம்ப நல்லது. எல்லா மக்களும் நல்லா இருக்கலாம். காலேஜ் பேர் தான் குடிக்கிறாங்க, இப்ப கிளம்பிட்டாங்க. கிளட்டு போய் குடிக்கிறது போட்டு போதே சின்ன பயலுங்க எல்லாத்தோட பயலுக்கு கூட தரசா போயிடறாங்க. இப்ப காலேஜ் பசங்க வந்து குடிச்சிட்டு பைக் ஓட்டுறானுங்க, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால டாஸ்மார்க் போதை ஒழிப்பு வந்து அதிகம் நல்லது, ரொம்ப நல்ல விஷயம். தெய்வமே தெய்வமே. எத்தனையோ குடும்பங்கள் வந்து சாப்பாடுக்கே இல்லாம கஷ்டப்படுறாங்க. கட்டட வேலை பார்த்துட்டு வர்றாரு, 500 ரூபாய் சம்பாதிச்சு வரனா 500 ரூபாய் டாஸ்மார்க்லயே கொடுத்துட்டு வந்துடுறாரு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. எத்தனையோ மக்கள் வந்து குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாகுறதுனால விதவையா இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப, அதனால டாஸ்மார்க் சுத்தமா ஒழிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சந்தோஷம் இல்லை, கடுப்பா இருக்கு. ஏன் அடைக்கிறாங்க? அது அடைக்க முடியுமா? சாலா நீ யாருடா? இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. கடிச்சிடாத. காரணம், திமுக எதிர்கட்சியா சூப்பரா செய்யறாங்க. ஈவன் கலைஞர் டிவிக்கெல்லாம் உயிர் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கலைஞர் செய்திகளுக்கு உயிர் வந்துருச்சு, அவன் இன்னும் திருந்தலமாமா. சன் நியூஸுக்கு உயிர் வந்துருச்சு. என்ன பிரச்சனை நடந்தாலும் அது அப்படியே நியூஸா சொல்றாங்க. இந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் உயிர் வந்ததெல்லாம் நமக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அல்லவா? உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. மே மாதம் 15ஆம் தேதி என்னப்பா எல்லாருக்கும் உரிமை தொகை வந்துருச்சா அப்படின்னு கேட்டா எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. வராதுன்னு சொல்லி திமுக காரங்களாம் சொன்னாங்க. விஜய் அவர்கள் கூட அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போ மே மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகை வந்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னே நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார், இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். திமுக காரங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்கீங்க? விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்யவே மாட்டாரு, விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு லாய்க்கியே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நீங்க பிரபலப்படுத்துனீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னு அடிப்பாங்க, ஒன்னால எந்திரிக்க முடியாது. பட்டாசு கொளுத்தி கொண்டாடிட்டு இருக்காங்க டாஸ்மாக் கடை மூடப்பட்டது அப்படிங்கிறத. நிறைய பெண்கள் 6 மணிக்கு மேல நாங்க நிம்மதியா வெளியில வர்றதுக்கு காரணமே அந்த டாஸ்மாக் மூடப்பட்டது தான். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். முதலமைச்சர் விஜய் இதை செய்ய மாட்டார், உங்களை ஏமாத்திட்டாரு, பாருங்க உரிமை தொகை வராது. நான் சொல்லல, தினகரன் நாளேடுல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொட்டை எழுத்துல தலைப்புச் செய்தி அதுதான் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கபில் மகேஷ் அவர்கள் வேற கேட்டுட்டாரு, என்னப்பா அவகாசம் கேட்குறீங்களாமே, இதுதான் மாற்றமா? என்ன ஜோக் காட்டுறீங்களா?
அதற்கு நிறைய பேர் பதிலடி கொடுத்திருக்காங்க. நடிப்பு அரக்கன் சார், என்னையா வாட்டர்மெலன் சாருக்கு போயிட்டு நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் அவர்கள். நீங்க தில்லான அரசியல்வாதியா இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 28 மாதங்கள் கழித்து 15 செப்டம்பர் 2023 தொடங்கப்பட்டது. 2 வருஷமா என்ன புடுங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். நேத்து போட்டு கிளிகிளின்னு கிழிச்சாங்க பிரகாஷ்ராஜ். யார் வேற இல்லை, ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் ராஜமோகன் அவர்கள். என்ன கேட்டாரு? மதிப்புக்குரிய பிரகாஷ்ராஜ் சார், ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு, இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன சொல்றது? டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்களே. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 1 கோடி ரூபாய் படம் வச்சு பக்கத்து ரூம்ல தளபதி உங்களுக்காக காத்திருக்காருன்னா 1 கோடி ரூபாய் லெப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு தளபதி கூப்பிட்ட குரலுக்கு ஓடக்கூடிய கூட்டம். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? தொகுதியில நல்லது செய்யறதுக்கு இதே காசு கொட்டி இருந்தா ஓட்ட உனக்கு போட்டிருப்பாங்களா இல்லையா? இல்லையே. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே பண்ணாங்க அறிவார்ந்த மக்கள். நீங்க கொடுத்த காசை உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டை எங்களுக்கு போட்டாங்க. ஆமா, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மை சொல்றா? என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவன்னா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், ஆகா உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜு தான். நான் சாட்சி. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் சார். ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதிரி கூட பாடுங்க. பண்றோம்னு சொன்னாங்க. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாதிரி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதிகாரிகளை அழைத்தேன், யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறுச்சு? நான் சொன்னேனே, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ சகோதரர் சொன்னாரு, 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது. லோக் பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். என்னால முடியலடா. நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஐயோ இது நல்லா இருக்கு. ஏழை விட்டு பிள்ளை ஸ்ரீரங்கத்துல என்ன என் தம்பி ரமேஷ், டிவி.கே. ரமேஷ் இன்னைக்கு எம்எல்ஏ. சட்டமன்றம் வரும்போது கேக்குறாங்க, ஏன் அம்மாவை கூட்டு வரல? ஆமா சொல்றான், எங்க அம்மா ஒரு சமையல் வேலை செய்யக்கூடியவங்க. ஓ மை காட், குக். அவங்களுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கும் போது கொண்டு வருவான். யாருங்க தருவா அப்படி ஒரு வாய்ப்பு இளைய விட்டு பிள்ளைக்கு? அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, பல பேர் போர்வையில. மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுகு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட நான் சொல்றதும் சொல்றேன், 234 சொல்லிக்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி ஊருட்டு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மசால் வடை மசால் வடை அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.